யார் ஒருத்தன் எதை நினைத்து கொண்டு கடைசி நிமிஷத்தில் உயிரை விடுகிறானோ அவன் அடுத்த பிறவியில் அதுவாகவே பிறக்கிறான். திடீர்னு பார்த்தா திகைப்பா இருக்கும். எதை நினைச்சிருந்து உயிரை விடுகிறானோ அவன் அதுவாகவே பிறக்கிறான்னால் ஜடபரதர்னு ஒருத்தர், அவர் முதல்ல பரதரா பிறந்திருந்தார். ஒரு மான் குட்டி எடுத்து வச்சுன்னு அவர் வளர்த்துட்டே இருந்தார். கடைசி நிமிஷம் அவருக்கு பிராணன் போறச்சே இந்த மான் குட்டி யார் பார்த்துப்பா யார் பார்ப்பான்னு உயிரை விட்டார். மகா ஞானி, பெரிய யோகி. ஆனா அவர் இந்த மானையே நினைச்சுன்னு உயிரை விடவே அடுத்த பிறவி மானாவே பிறந்துட்டார். அப்புறம் மான் பிறவி முடிஞ்சு மறுபடியும் ஒரு ஞானியா பிறந்து அப்புறம் பக்தனாகி மோட்சம் போய் சேர்ந்தார். இது ஆதி ஜடபரதருடைய கதை. அவருக்கே இதுதான் பாடு. கடைசி நிமிஷம் பிராணனை துறக்கும் போது பகவானை நினைச்சிருந்து உயிரை விட்டா தான் முக்தி கிடைக்கும். முதல் காரியம் நமக்கெல்லாம் கடைசி நிமிஷத்துல நினைவே இருக்குமா தெரியல. யாரை நினைப்போம்? கடன் கொடுத்தவரை நினைக்க போறோமா, கடன் வாங்கினவன் வாங்க போறோமா தெரியாது. இந்த நிலைமையில இருக்கிறச்சே கண்ணன் புதுவா ஒரு விதி போட்டுட்டார். யார் ஒருத்தன் உயிரை விடச்சே என்னை நினைத்து கொண்டு விடுகிறானோ, இதுக்கு அந்திம ஸ்மிருதின்னு பேர். கடைசி நிமிஷத்துல அவனை நினைக்க வேண்டிய நிர்பந்தம். அப்படி நினைத்தாயானா முக்தி கிடைக்கும். உடனேவே நம்ம பின்வாங்கிட்டோம். இது நம்மால் ஆகாது சுவாமி, கடைசி நிமிஷத்துல நான் நினைப்பேன், நினைக்காது போவேன், ஆனாலும் முக்தி வேணும். முதல்ல சொன்ன விதி எது? ஏதோ பிறவியில முடியாது, இந்த பிறவியில வேணும். ரெண்டாவது சொன்னது